வணக்கம். இது உங்கள் டாக்டர் ராமலட்சுமி, சீனியர் கன்சல்டன்ட் ஆப்ஸ்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜி டிபார்ட்மெண்ட், ஐஸ்வர்யா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், OMR. ரொம்ப நாளாக நான் மனசில் யோசிச்சுட்டு இருந்த ஒரு விஷயத்த அவங்க எல்லார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு இன்னைக்கு நினச்சேன். எல்லாருமே ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், சத்து மாத்திரை சாப்பிடணும், நல்ல டயட் சாப்பிடணும், எக்ஸசைஸ் பண்ணணும், நார்மல் டெலிவரி ஆகணும், இந்த எண்ணங்கள் எல்லாத்துக்குமே இருக்கும். பட் ஆனால் ஒரு சின்ன விஷயம்தான், அதை நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறோம். அதனால நிறைய பாதிப்பு வருது, நிறைய தேவையில்லாத சுச்சுவேஷன்ஸ் வருது. ஸோ அதை பற்றி தான் பேச போகிறேன். ஆமாங்க, ஃபோலிக் ஆசிட் எனப்படும் விட்டமின் B9, அதை பற்றி தான் பேச போகிறேன். என்ன இந்த விட்டமின் பற்றி என்ன ஸ்பெஷல், ஏன் இதை பற்றி பேசுகிறாங்க நீங்கள் என்ன நினைக்கலாம். பட் தொன்று தொட்டு நம்மளோட பாட்டி அம்மா அப்படி வழி வழியாக நம்ம எல்லாரும் கல்யாணமாகி அம்மா வீட்டில இருந்து மாமியார் வீட்டுக்கு போகும்போது சீதனம் அப்படின்னு ஒன்று எடுத்துகிட்டு போவாங்க. நான் படிக்கும்போது என்னோட ப்ரொஃபஸர்ஸ்லாம் சொல்லுவாங்க, அம்மா வீட்டிலேருந்து மாமியார் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற முக்கியமான பெரிய நல்ல சீதனம் என்ன அப்படின்னா, நல்ல ஒரு அடுத்த ஒரு சந்ததியை நம்ம உருவாக்குறதுக்கு என்ன தேவையோ அதை கொண்டு போகணும். அதுக்கு தேவையானது இந்த ஃபோலிக் ஆசிட். இப்போ கூட நான் என் பேஷண்ட்ஸுக்கு இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் சொல்கிற விஷயம், எக்ஸாம்பிளும் இதுதான். முக்கியமான சீதனம் அப்படிங்கிறது என்னன்னா, விட்டமின் B9 எனப்படும் ஃபோல்வைட் ஆர் ஃபோலேட் ஆர் ஃபோலிக் ஆசிட் எனப்படும் வைட்டமின் தான். ஸோ இந்த சத்து ஏன் முக்கியம் அப்படின்னா, சின்ன குழந்தைங்க எல்லா சத்துக்களும் சின்ன குழந்தைங்களுக்கு எவ்வளோ வேணும், அடல்ட்ஸ்க்கு எவ்வளோ வேணும், ப்ரெக்னென்சியில் எவ்வளோ வேணும், குழந்தைக்கு பால் ஊட்டுற தாய்மார்களுக்கு எவ்வளோ வேணும், எல்லாமே RDA கைட்லைன்ஸ் படி நம்மளுக்கு தெரியும். அதில் ஃபோலிக் ஆசிட் ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா, டெய்லி நம்மளுக்கு ஒரு ஆவரேஜாக ஒரு 400 மைக்ரோகிராம் இருந்து 600 மைக்ரோகிராம் தேவைப்படும் அடல்ட். இதே ப்ரெக்னென்சியில் 600லேருந்து 700 மைக்ரோகிராம் தேவைப்படும். பட் ஆனால் இந்த ஒரு சின்ன அமௌண்ட்ல, மீகர் அமௌண்ட்ல தேவையான ஒரு எசென்ஷியல் விட்டமின் சாப்பாட்டுல நம்மளோட உடம்புல குறைவா காணப்படும் போது, அதாவது டெஃபிஷியன்சி ஸ்டேட்ல இருக்கும்போது நடக்கக்கூடிய விளைவுகள் பார்த்தீங்கன்னா ஒரு சமுதாயத்தையே பாதிக்கிற அளவுக்கு இருக்கு. என்ன நடக்குது? ஃபோலிக் ஆசிட் எனப்படும் B9 பற்றாக்குறையினால கண்டறியப்பட்ட ரிசர்ச்ல குழந்தைகளை கரு உண்டாகிற திறன் கம்மியாகுது. உண்டாகிற கருவுக்கு மேஜர் டிஃபெக்ட்ஸ் என்ன சொல்லப்படும், நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ் இல்லை ஆனன்கெஃபாலி, ஸ்பைனா பைஃபிடா, முதுகு தண்டுவடம் 2ஆ பிரிந்து இருக்கிறது. அதே மாதிரி குழந்தையோட ஆரம்ப கட்டத்து வளர்ச்சியில மேல் மண்டையோட இல்லாமல் இருக்கிறது. இட் இஸ் கால் ஆனன்கெஃபாலி. இதெல்லாம் ஃபோலிக் ஆசிட் டிஃபிஷியன்சினால வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபோலிக் ஆசிடை 10 டைம்ஸ், அதாவது 5 மில்லிகிராம் அளவுக்கு டெய்லி உட்கொள்வதன் மூலமாக இந்த டிஃபெக்ட்ஸ் எல்லாம் தவிர்க்க முடியும். நல்ல ஒரு ப்ரெக்னன்சியை அபார்ட் ஆகாம சேஃபா வித்தவுட் எனி டிஃபெக்ட்ஸ் நல்ல ஒரு குழந்தையா பெற்றெடுக்கிறதுக்கு இந்த விட்டமின் ரொம்ப எசென்ஷியல்னு ரிசர்ச் மூலமா ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இது எதுலெல்லாம் இருக்குது, நம்ம எப்படி இதை நம்ம அன்றாட வாழ்க்கையில டயட்ல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் அப்படின்னு நம்ம ரெண்டா பார்க்கலாம். வெஜிடேரியன்ல என்ன இருக்கு, நம்ம காமனா நம்ம சீப்பா நினைக்கக்கூடிய சின்ன சின்ன பச்சை காய்கறிகள்ல தான் இது அதிகமா இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பீன்ஸ், கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ்ன்னு சொல்லுவோம். எல்லா விதமான காய்கறிகள், எஸ்பெஷலி ஸ்பினாச், அஸ்பராகஸ்ன்னு சொல்லுவாங்க, பசலக்கீரை, பருப்பு கீரை, அந்த ரோட்டோரம் செடியிலலாம் இருக்கும் கீரை, அந்த கீரை வகைகள்ல நிறைய இருக்கு. அதே மாதிரி ப்ரொக்கோலி, க்ரூசிஃபிரஸ் வெஜிடபிள்ஸ்ன்னு சொல்லுவோம், ப்ருசல்ஸ்ன்னு சொல்லுவோம், அதோட முளைவிட்ட ப்ருசல்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ் இதுலலாம் ரொம்ப இருக்கு. அதே மாதிரி அடுத்து பீன்ஸ் அண்ட் அதோட ஃபேமிலி, கிட்னி பீன்ஸ், அப்புறம் லெக்யூம்ஸ், லென்டில்ஸ், பாசி பயிறு, பாசி பருப்பு, அதுல எல்லாம் நிறைய இருக்கு. நான் வெஜிடேரியன் பார்த்தோம்னா பீஃப் லிவர்ல இருக்குன்னு சொல்றாங்க, எக்ஸ்ல இருக்கு. மெயினா நம்ம இன்ஃபர்டைல் கப்பிள் இல்லை ப்ரெக்னென்சி கஷ்டப்படுறாங்க, ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறதுக்கு அந்த முயற்சியில இருக்காங்க, பட் ஆனால் சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது, அவங்களுக்கு நட்ஸ்லாம் நிறைய சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். காரணமும் இதுதான், ஃபோலேட் நிறைய இருக்கு நட்ஸ்ல. ஃபோலேட்ல என்ன, ஃபோலிக் ஆசிட்னா என்ன, ஒன்றும் பெருசா இல்லை.
ஃபோலேட்டுங்கிறது வந்து நம்ம நேச்சுரலா இருக்கிறது, ஃபோலிக் ஆசிட்ங்கிறது நம்ம சப்ளிமெண்ட் பண்றது. பயோ அவைலபிலிட்டின்னு சொல்றதுல தான் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி பழங்கள் ரொம்ப முக்கியமா அவகேடோஸ்ன்னு சொல்லக்கூடிய நல்ல ஃபேட் இருக்கக்கூடிய பழத்துலையும் ஃபோலிக் ஆசிட் நிறைய இருக்கு. அதே மாதிரி பப்பாயா, ஆரஞ்சு, கிரேப்ஸ், ஸ்ட்ராபெரிஸ் இதுலலாம் நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு நம்மளை சுத்தி இருக்கிற நல்ல காய்கறி, பழங்கள், நட்ஸ், சீட்ஸ் இதுலயே இருக்கு. சில இடத்துல வந்து ஈவன் இன் ஃபாரின் கண்ட்ரீஸ் வி கெட் சீரியல் பேஸ்ட் ஃபோர்டிஃபைட் ஃபுட்ஸ், அதாவது பிரெட், பாஸ்தா, சில தானியங்கள்ல வந்து ஃபோலிக் ஆசிட், எப்படி நம்ம நாட்டில் வந்து அயோடைஸ்டு சால்ட் வருது, உப்புல வந்து அயோடின் ஃபோர்டிஃபை பண்றாங்க, அதே மாதிரி விட்டமின் டி இன் எக்ஸ், அதே மாதிரி ஃபோலிக் ஆசிட் வந்து அந்த ஃபோலேட்டை வந்து ஃபோர்டிஃபை பண்ணியும் நம்மளுக்கு நிறைய ஃபுட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம தேடி தேடி நிறைய ஃபோலேட் எடுத்துக்குவோம். அடுத்த ஒரு ஜென்ரேஷன் யூஜெனிக்கலி ஹெல்த்தியா, அதாவது நல்ல ஒரு மரபணுவோட நல்ல ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை வந்து நம்ம உண்டாக்குவோம். அதுக்கு ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டையும் சொல்லுங்க, யாரெல்லாம் பிரெக்னன்சி பிளான் பண்றாங்களோ பெரிய கன்செப்ஷனல் ஃபோலேட் சப்ளிமெண்டேஷன் சொல்லுவோம். 3 months முன்னாடியிலேருந்தே 5 mg ஃபோலிக் ஆசிட், ஃபோல்வைட், ஃபோலேட் ஏதாவது ஒரு பிராண்ட்ல நம்ம அதை போட ஆரம்பிச்சோம்னா அதை பிளட்டை வந்து ஃபோலேட்னால வந்து பில்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் யூ ட்ரை டு கன்சீவ். அந்த பிரெக்னன்சி சக்சஸ்ஃபுல்லா தொடர்ந்து ஒரு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் டெலிவரி ஆகி அம்மாவும் பேபியும் நல்லா இருப்பாங்க. தேங்க்யூ.